அநேகர் வாழ்க்கையில புலம்பல். பேதுரு முழுவதும் மீன் பிடிக்க போனா ஒரு மீன் கூட அகப்படலை. புலம்புகிறான். ராகேல் புலம்புறா, தேவன் கர்ப்பத்தை அடைத்ததுனால அவள் புலம்புகிறாள். அன்னாள் புலம்புகிறாள். யாருகிட்ட? எல்கனா கிட்ட அன்னாள் புலம்புகிறாள். தேவன் கர்ப்பத்தை அடைத்தார். இஸ்மவேல் கூட வனாந்தத்துல தண்ணி இல்லாதபடிக்கு அவன் அழுது புலம்பிக் கொண்டு இருந்தான். யோசப்பு குழியில போடும் போது உள்ள புலம்பி இருக்கலாம், சிறைச்சாலையில் போட்டிருக்கும் போது புலம்பி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த புலம்பலெல்லாம் மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் எல்லா புலம்பலும் மாற்றுவார். ஆனால் அந்த புலம்பல் எங்க வரணும்? தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். கர்த்தரை தேட வேண்டும். தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னா சும்மா இல்லை. சில விதமான புலம்பலோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க என்பதை கர்த்தர் அறிகிறார். எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு வீடு இல்லை, அப்படி சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய புலம்புகளை ஆனந்த களிப்பினால, சந்தோஷத்தினால, மகிழ்ச்சினால மாற்றுவார். ஆனந்த களிப்பா அவரால் மாற்ற முடியும்.